அஸ்ஸலாமு அலைக்கும். இடியப்பம் வித் முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முட்டை குழம்புக்கு வந்து ஒரு தேங்காய் திருவி நல்லா அரைச்சி பால் தனி பால்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நான் வந்து 3 பாக்கெட் வந்து எலைட் வந்து ரைஸ் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கரெக்டாக 1700 ml வந்து தண்ணி தேவைப்படும். நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து சளிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ சுடுதண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மாவு வந்து ஒரு பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நல்லா மாவு வந்து ஒரு லெவலாக வச்சு அப்படியே மூடி போட்டுருங்க. திறந்து வச்சா காஞ்சி போய் அப்புறம் நம்மளுக்கு வந்து வீசும் போது கரெக்டாக வராது. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு வச்சுட்டு மூடி போட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டீலில் வந்து இடியப்பத்தட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இடியப்ப உரலில் வந்து நான் புது உரலில் தான் வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து சரியாக வரல. அதனால மறுபடியும் நான் பழைய உரல்லே வந்து நான் வீசினேன். பழைய உரல் எப்போவுமே சூப்பராக வந்துச்சு. புது உரலில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு ஒழுங்காக வரல. இப்போ இருக்கிற எல்லா தட்டுலையுமே நான் வந்து ஒரு 6 தட்டுக்கிட்ட நான் வீசி எடுத்துகிட்டு அந்த கேப்பில் வந்து தண்ணியுமே நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு தட்டாக எடுத்து இட்லி தட்டில் அடுக்கி வச்சிடலாம். எங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமானால நான் டக்குன்னு வேலை முடியனால 6 தட்டாக போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த ஒரு கேப்பில் வந்து முட்டை குழம்பு ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பயன் கடை அடுப்பில் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சூடு வந்தோடனே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதக்குங்க. அதோட வந்து 2 பச்சை மிளகா 2 கொத்து கருவேப்பிலை கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு இடியப்பமே வெந்திருக்கும். அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் நம்ம வீசி வச்சுருப்போம்ல அதையுமே அடுக்கி அப்படியே வச்சுருங்க. இப்போ வேக வச்ச இடியப்பத்தை ஹாட் பாக்ஸில் அடுக்கி வச்சிடலாம். அப்போ தான் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும், சூடாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேப்பில் வந்து அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வந்து மசிஞ்சிருக்கும். இப்போ அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்காங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு காரம் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அதோட 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்காங்க. அதுவுமே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி பால் சேர்த்துட்டு அப்படியே வந்து மூடி போட்டுருங்க. அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். முட்டை குழம்புக்கு டேஸ்ட்டே தேங்காய் பால் தான். நீங்கள் நல்லா தேங்காய் பால் வந்து கொஞ்சம் நல்லா அதிகமாகவே ஊற்றுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதி வந்திருக்கும். அதில் வந்து இப்போ நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்காங்க. எத்தனை முட்டை வேணாலும் உங்களுக்கு உடச்சி வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்காங்க. நான் 3-4 முட்டை உடச்சி ஊற்றினேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே குறைச்சி வச்சிட்டோம்னா முட்டையுமே ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து பால் எடுத்தோம்ல அதை ஊற்றிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மல்லிக்கீரை போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். இடியப்பத்தோட அந்த முட்டை குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கெலாம் ரொம்ப ஃபேவரட் வந்து முட்டை குழம்பு வந்து. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.